வணக்கம் வள்ளுவம். திருவொற்றியூர் சமூக சேவை சங்கம் 1977 மனிதன் சிறந்து விளங்கிட கொண்டாடும் மகத்தான மனிதநேய விழா. முத்தான 3 நிகழ்ச்சிகள். 1. திருவள்ளுவர் போற்று விழா 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா. 2. ஆசிரியர் போற்று விழா 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா. 3. அர்ப்பணித்தோர் நாள் விழா 1ஆம் ஆண்டு துவக்க விழா. இடம் திருவொற்றியூர் சுங்கச்சாவடி மெட்ரோ அருகில் உள்ள தங்கம் மாளிகை. காலம் 15/1/2025 புதன்கிழமை காலை 9:30 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை. சிந்தனையில் சிறந்த சக மனித குலத்தில் அன்பு வணக்கங்களும் இனிய வாழ்த்துகளும் உரித்தாகுக. மனிதன் சிறந்து விளங்கிட கொண்டாடும் விழா என்பதிலிருந்தே இன்று மனிதன் சிறந்து விளங்கவில்லை என தகவல் கிடைக்கிறது அல்லவா? ஆனால் இன்று அபாரமான அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி, அற்புதமான ஆன்மீக எழுச்சி எனவும் சமுதாயத்தில் பேசப்படுகிறது. அப்பட்டமான முரண்பாடு. இவ்விரண்டும் ஒன்றுக்கொன்று ஒத்து போகிறதா? இல்லையே. எங்கே தவறு? எதில் கோளாறு? நிலவும் நிதர்சனம் உலகின் எந்த பகுதியில் எந்த இடத்தில் போர் மூலமோ என்பதுடன் அது உலக போராகும் வாய்ப்பும் உண்டல்லவா? எங்கே எப்போது எத்தகைய பேரழிவு நடக்கும் என மக்களின் மனங்களில் நடுநடுக்கம் தோன்றுகிறது அல்லவா? எப்படி? அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி ஆக்கப்பூர்வமான அறப்பணிகளுக்கு பயன்படுவதை விட அழிவு காரியங்களுக்கே அதிகம் பயன்படுகின்றன. ஏன்? ஆன்மீகம் என்கிற பதம் அதற்குரிய பொருளில் உணரப்படவில்லை. இறைவனையே பிரித்து பார்ப்பவர்கள் மனிதர்களை எப்படி ஒன்றாக பாவிப்பார்கள்? மனிதர்களை பல பல வழிகளில் பிரித்து பார்ப்பவர்கள் எப்படி எல்லா உயிர்களையும் நேசிப்பார்கள்? ஆக மனித குலத்தினர் ஒன்றிணைந்து ஒற்றுமையுடன் செயல்பட்டால் தானே மனிதன் சிறந்து விளங்கும். மேற்கூறப்பட்டுள்ள 3 நிகழ்ச்சிகளும் இணைத்து மகத்தான மனிதநேய விழா கொண்டாடப்பட உள்ளது. இம்மகத்தான மனிதநேய விழாவின் விளைவாக ஒன்றுபட்ட மனிதகுல செயல்பாடுகளின் பயனாக நாம் திட்டமிடும் நோக்கம் பின்வருமாறு. 1. காலநிலை மாற்ற தாக்குதலிலிருந்து புவியை காப்பது. 2. மது போதை கொடுமையிலிருந்து மக்களை மீட்பது. 3. வேளாண் சாகுபடி நிலப்பரப்பு பறிபோவதை தடுப்பது. 4. மழைக்கால வெள்ள பேரிடரிலிருந்து நிரந்தர தீர்வு காண்பது. 5. குறுகிய கால செல்வ குவிப்பு தீமைகளிலிருந்து சமுதாயம் விடுதலை பெற வைப்பது. 6. எல்லோருக்குமான அம்பேத்கர் கூறிய சமநிலை பொருளாதாரம் பெறுவது. 7. இளைஞர்களிடம் வயதிற்கு மீறிய பேச்சையும் முயற்சியையும் ஊக்குவிப்பதை தவிர்ப்பது. இவையெல்லாம் சாத்தியமாகிவிட்டால் மற்ற எந்த தீமையும் விலகி மனிதகுலம் அமைதியாக ஆனந்தமாக வாழும் உறுதி இது உறுதி. அன்பு உள்ளங்களே, 15/1/2025 காலை 9:30 மணிக்கு தங்கம் மாளிகையில் நிகழ்ச்சி தொடரும் முன் திருவொற்றியூர் தேரடி மெட்ரோ பூந்தோட்டம் தெருவில் உள்ள சங்க கட்டடத்திலிருந்து காலை 8 மணிக்கு திருவள்ளுவர் அமைதி பேரணி புறப்பட்டு திருவொற்றியூர் நெடுஞ்சாலை சாந்தி மெடிக்கல்ஸ் எதிரில் மறுகட்டம் உள்ள திருவள்ளுவர் கோயில் மண்ணை வணங்கி சுங்கச்சாவடி அருகில் உள்ள விழா அரங்கான தங்க மாளிகைக்கு செல்ல உள்ளோம். பேரணியில் கலந்து கொள்ள வாய்ப்பில்லாதவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நேரடியாக விழா அரங்கான தங்க மாளிகைக்கு 9:30 மணிக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அனைவரையும் அன்புடன் அழைக்கும் சமூக சேவை சங்கம் திருவொற்றியூர், ஃபினா ஃப்ரெண்ட் இன் நீட் அசோசியேஷன் ராயபுரம். வணக்கம் வள்ளுவம். வணக்கம், நன்றி. Thank you.